இந்த உலகத்துல யார் என்ன சொன்னா எனக்கு என்ன, கவலைப்படாதீங்க. அப்படி கவலைப்படாம வாழ்ந்தவன் யாரு தெரியுமா? துரியோதனன். துரியோதனன். அதுக்கு காரணம் ஒண்ணு இருக்கு. திருஞான சம்பந்த பெருமான் சீர்காழியில குளத்துக்கரையில இருந்து அலறாரு. அழுத உடனே அம்பாள் ஓடி வந்து பால் தந்தா. 3 வயசுல அந்த குழந்தை எண்ணறிய சிவஞானத்து இன்னமுதம் எடுத்து அருளினாள், ஊட்டினாள். அருந்து அருந்து என்று சொன்னால் அந்த ஞான சம்பந்தம் அவருக்கு கிடைத்ததுனால தான் ஞான சம்பந்தன், திருஞான சம்பந்தன். இந்த அம்பாள் அந்த பாலை கொடுத்தா இல்லையா, அந்த பாலை குழந்தை பார்க்குது, வெண்மையா இருக்கு. அந்த வெண்மையான பாலை பார்த்த பிறகு திருஞான சம்பந்த பெருமானுக்கு தெரிந்ததெல்லாம் வெண்மைதான். தொடங்கும் பொழுதே எப்படி சொன்னார்? அம்பாளை தான் நினைச்சார். தோடுடைய செவியன் விடை, சிவபெருமானினுடைய விடை என்ன? வெண்மை. ஒரு தூவெண் மதிசூடி, காடுடைய சுடலை பொடி என்ன நிறம்? வெண்மை. தொடங்கும் பொழுதே அதுதான் சொன்னாரு. அப்ப இல்லமோ உள்ளமோ இந்த சமூகமோ உலகமோ ஒழுங்கா இயங்கணும்னா பெண்கள் சரியாக இருக்கணும்னு அர்த்தம். காரணம் அந்த ஆளுமை நமக்கு தான் இறைவன் கொடுத்துருக்கான். ஆளுமை நமக்கு தான். ஆடவர்களுக்கு உடல் வலிமை உண்டு, நமக்கு உள்ள வலிமையை கொடுத்துருக்கான். ஆடவே அப்படி இப்படின்னு பாரு அப்படிங்க, அவ்வளோதான். இந்த ஒரு வார்த்தை போதும் அவரை முடிச்சு விட்டுரும். பார்த்துருக்கீங்களா?